வண்டியில் ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு வண்டிக்கு செலவு வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. பேக் டு அவர் சேனல் TN83 சாரதி டிரான்ஸ்போர்ட் அண்ட் பிளாக். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெங்களூரில் இருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பைனாப்பிள் லோட் எல்லாமே அன்லோட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு நம்மளுக்கு வந்து இப்போ வந்து எங்கே லோடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான். ஹவுஸ் ஹோல்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா 22 ஐட்டம் இருக்காமா. அதான் ஏற்றுறதுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிசிட்டி, அதாவது இந்த எலக்ட்ரானிசிட்டி போய் ஒரு ஏறுற இடம். இது ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நமக்கு லோடு சொல்லும் போது மட்டும் ஃப்ரீ டைமில் லோடு சொல்ல மாட்டாங்க. டிராஃபிக் டைமில் தான் அவங்களுக்கு கரெக்டாக 5 மணி 6 மணி 7 மணிக்கு தான் லோடே வரும். அப்போ தான் லோடு சொல்லுவாங்க. கரெக்டாக இந்த மாதிரி வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கணும். இங்கே தான் மெயின் சிக்னல் இங்கே ஒன்று இருக்கும். இந்த சிக்னலில் நிற்காமல் போனால் தான் கேஸ் அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு பைனாப்பிள் லோடு ஏற்றிட்டு வந்து 5:20க்கு மார்க்கெட்டுக்குள்ளே வந்து, ஆனால் லோடு இறக்குறது பார்த்தீங்கன்னா மணி 2 மணி ஆயிடுச்சு லோடு இறக்கிறதுக்கு. அப்புறம் அங்கேருந்து ஆஃபீஸ் வந்து ஆனால் நல்லா படுத்து தூங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் போயிட்டு லோடை தார்ப்பையெல்லாம் கலட்டி விட்டுட்டு போய் நல்லா நிம்மதியாக போய் ரூமில் போய் படுத்து தூங்கிட்டேன். அந்த மேலே மாடியில் போயிட்டு உடம்பு வேறு ஒரு மாதிரி சரியில்லாத இருக்குது. சளி, இருமல், ஜுரம் அடிக்குது. வீட்டுக்கு என்ன போயிட்டு போகலாமா அப்படின்ற ஒரு 2 மைண்ட் செட்டில் இருக்கிறேன். வேற கிளியர் ஆகுமா ஆகாதா அப்படின்னு தெரியல. இன்னும் 2-3 சிக்னல் இருக்கு. எல்லா இடத்துலையும் வந்து 4 மணி நேரம் நின்றா அப்புறம் எப்போ தான் போய் சேர்ந்து எப்போ தான் லோடு எடுக்கும். சீக்கிரமாக வேணா சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாயிண்டில் இருக்கோம், லோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற மெட்டீரியல் தான். உடம்பு வேறு சரியில்லை. சாப்பிட்டு வந்துட்டோம். இருக்கிறதுலே ஒஸ்டஸ்ட்டு ரைஸு நான் சாப்பிட்டதுலே ரொம்ப மோசமான ரைஸு அது இங்கே தான். ஒன்றுமே இல்லை நண்பர்களே. அதில் அப்படியே கொஞ்சம் ஒரு அரை வெங்காயம் கூட கிடையாது, 1/4 வெங்காயம், கொஞ்சம் அந்த பச்சை மிளகா, அவ்வளோதான். எண்ணெய் ஊற்றினார். 2 நிமிஷம் கூட இருக்காது, ஒரு 1.5 நிமிஷம் இருந்திருக்கும், அவ்வளோதான். அதுக்குள்ளே அப்படியே கலரிட்டு அவ்வளோதான் ரைஸ் அப்படியே போட்டு. ஒன்றுமே இல்லை, ஒரு உப்பு இல்லை, ஒரு சப்பு இல்லை, அப்படியே வெறுத்துட்டு நான் சரி என்ன பண்ணுறது, பசிக்கு சாப்பிட்டாகணுமே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வேறு கண்டிஷன் ஆயிடுச்சு. இன்றைக்கி ஏத்தனானுங்களா என்னன்னே தெரில. கேட்டால் நான் தூக்கணுமா நான் எடுக்கணுமான்னு ஹிந்திலே பெணாத்துறானுங்க. ஃப்ரெண்ட்ஸ், லோடு ஏற்றிட்டு டீசல் போடலான்னு வந்திருக்கோம். டேங்க் ஃபுல் பண்ணுறோம். எங்கே லோடுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை ஐயப்பந்தாங்கல் அந்த ரேட் தான் லோடு. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டீசல் ரேட்டு 98.79. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 38 லிட்டர் பிடிச்சிருக்கு. அப்படின்னா டேங்க்கில் வந்து 22 லிட்டர் இருந்திருக்கு. அப்படின்னா மைலேஜ் என்ன வந்திருக்குன்னு செக் பண்ணிடுவோம். அதாவது 1191. அதில் வந்து 708 மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு போட்டு விட்றேன். ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள். நண்பர்களே, கிருஷ்ணகிரி பக்கமாக வந்துட்டோம். கொஞ்சம் வண்டிக்கு வந்து நம்ம செலவெல்லாம் வந்து வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா அந்த பம்பு ஒன்று வாங்கணும். ஏன்னா ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தேன். கேன் இருக்குது, அந்த பம்பு ஒன்று வாங்கி போட்டிருக்கு. அது போக பார்த்திங்கன்னா அரிசி, எண்ணெய், இந்த மசாலா ஐட்டம், பருப்பு, இந்த ஐட்டம்லாம் வாங்கி போட்டாச்சு. வண்டிக்கு செலவு வாங்கி போட்டு கிட்டத்தட்ட ஆயிடுச்சு, ஒரு 2 மாதம் ஆகிப்போச்சு. இப்போ தான் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வாங்கியிருக்கேன். நம்ம ஸ்டவ் வந்து மேலே இருக்குது. கேஸ் பிடிக்கணும்னு போனால் 250 ரூபாங்களாம்மா கேஸு 1 kg. அதனால் வந்து கேஸ் பிடிக்கல. இந்த கடையில் தான் நிறுத்தி வாங்கணும், ஆப்போசிட்டில். ஃப்ரெண்ட்ஸ், நான் வேறு 6 மணிக்கே வரேன்னு சொல்லிட்டேன். ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா 2 நாளாக வந்து மாத்திரை போட்டு தான் வண்டியை ஓட்டிகிட்ருக்கிறேன். நம்ம கேரளாலேருந்து வரும்போதோ அங்கேயே வந்து ஜுரம், அந்த கிளைமேட்டுக்கு உடம்பே செட் ஆகலை. அங்கேயே ஜுரம் வந்துருச்சு. எமர்ஜென்சிக்கு 2 செட்டு மாத்திரை வாங்கி வச்சுருந்தேன். அது போட்டுட்டு அங்கே கொஞ்சம் நேரம் படுத்து இருந்துட்டு நைட்டாக கிளம்பி இங்கே விடிஞ்சால் இங்கே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் பார்த்திங்கன்னா
இங்கேருந்து எனக்கு நாளைக்கு காலைல 6 மணிக்கெலாம் வந்துடுறேங்க. ஏன்னா நைட்டு தான் 11 மணிக்கு தான் லோடே ஏற்றுனாங்க. 6 மணிக்கெலாம் வந்துடுறேங்க அப்படின்னு வர சொல்லிட்டேன். போனால் இறக்கி விட்டு அடுத்த லோடு பார்க்கலாம். நமக்கும் வந்து இன்னொரு லோடு வந்து ஓட்டினா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்துட்ருக்குறேன். பார்ப்போம், போகிற வரையும் போவோம். அதுக்கப்புறம் எங்கே தூக்கம் வருதோ அங்கே தூங்கிட்டு காலையில் என்ன கேட்டாங்கன்னா சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டியது தான். நண்பர்களே, வேலூர் ரீச் ஆகிட்டோம். வேலையும் பார்த்தீங்கன்னா ஓட்டுறது கொஞ்சம் ரேர் தான். ஏன்னா இந்த பக்கம் அந்த பக்கம் கண்ணு இழுக்குது. மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4 மணி ஆக போகுது. அதாவது 3:48. அதனால் மேலே ஓட்டுறது ரைட் லெஃப்ட் வண்டி இழுத்துட்டு போகுது. கண்ணு ஒரு பக்கம் சொல்லுது. ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா மாத்திரை வேற போட்டிருக்கோம். நம்ம உடம்பு சரியில்லாததுக்கு இருக்கணும். எல்லாம் முடியல. அதான் போகிற வரையும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். 10 கிலோமீட்டர் லெஃப்ட் சைடில் ஒரு பஸ் இருக்கு. 2 மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு போகும். காலையில் 8 மணி 8:30 மணி டெலிவரி கொடுப்போம். 9 மணிக்கு கோலை பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்கர் ரோடு தாண்டி வந்தோம். நம்ம தூக்கம் ஒன்றும் முடியல. அதனால் நிறுத்தி ஒரு டீயை சாப்பிட்டு போவோம். நம்ம பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பாயிண்ட்டுக்கு 6 மணிக்கு போவோம். போயிட்டு இறங்கிட்டு அடுத்த லோடை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், கிளம்புவோம். வெல்கம் டு யோ பொலேரோ. அந்த வாய்ஸ் இதுலேயும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதில் வராது. போவோமா? தூக்க காலத்தில் ஒரு காஃபி பிடிச்சாதான் கரெக்டாக இருக்கும். தெளிவாக இருக்குது. எப்படியும் ஒரு 100 கிலோமீட்டர் போயிடுவேன். அதுக்கப்புறம் அங்கே போய் பார்த்துக்கலாம். வெளிச்சம் கம்மியாக இருக்கும். இந்த ரோட்டுக்கு இந்த வெளிச்சம் போதும். ஃபோக்கஸ் போட்டால் பளிச்சுன்னு இருக்கும். பளிச்சுன்னு தருதுங்களா? இதை ஆஃப் பண்ணி விட்டே போவோம். வரவழையே ராணிப்பேட்டை டோல் ரீச் ஆகிட்டோம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போயிட்டு இருக்கிறோம். வழியில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம். நம்ம தெரிஞ்ச அண்ணனோட வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிட்டு ராணிப்பேட்டை டோல் பக்கம் நின்றுட்டு இருந்துச்சு. போயிட்டு வண்டியை பார்த்துட்டு வண்டி மாற்றி விட்டுட்டு வண்டி ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணிட்டு லோடு மாற்றுறதுக்கு NHA ஃபோன் பண்ணி வர சொல்லி ரோடை பிளாக் பண்ணி பெரிய ஒரு இது ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து நம்ம பாயிண்ட் வந்து போயிருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வண்டியிலேருந்து மொத்த மீட்டரில் இறக்கி வச்சாச்சு. இப்போ எல்லாமே லிஃப்டில் ஏற்றி எடுத்துகிட்டு போகணும். பைக் ஒரு வழியாக இறக்கிட்டேன். ஒரே ஒரு மேட்ரஸ் மட்டும்தான் இருக்குது. மேட்ரஸும் இறக்குனா ஓவர். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு லோடில் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோ வந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பாய் பாய், see you.